are seeing for class 12, 78. So page 17 sentence into active voice. So we are changing into passive voice to active voice. Here up to N. So A to N. So change into active voice. The smuggler has been nabbed by the police. அப்போ subject object எழுதிக்கலாம். இங்கே எத்தனை verb இருக்குது? 3 verb form இருக்குது. 3 verb form 2 verb reduce ஆகும். ஸோ passive to active voice அப்படின்னா verb வந்து reduce ஆகும். ஸோ இங்கே இப்போ 3 அப்படின்னா 2. சப்போஸ் 2 அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி reduce ஆகும். Now the police இப்போ இங்கே ஹேஸுக்கு பதிலாக நான் என்ன எழுதுகிறேன்னா ஹாவ். ஸ்பாட் எரரில் கூட லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போலீஸ் அப்படிங்கிறது காமனாக வரக்கூடியது, குரூப் ஆஃப் போலீஸ் மேன். அப்போது யூ ஆர் ரைட்டிங் ப்ளூரல் ஃபார்ம். இது ப்ளூரல் நவுன். திஸ் இஸ் ப்ளூரல் நவுன். ஃபார் ப்ளூரல் நவுன் we are using plural verb. P verb அப்படின்னா plural verb. ஸோ have அப்படிங்கிறது plural verb. லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம். have அப்படின்னா plural verb, has அப்படின்னா singular verb. ஸோ இங்கே have தான் வரும். been வந்து கட் பண்ணிடு. Then the police have nabbed the smuggler. Right? ஸோ பை whom were you interviewed அப்படின்னா இந்த வேர் அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு வரும். அப்போ இந்த யூ அப்படிங்கிறது ப்ளூரல். ஏன்னா யூ அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே சேர்ந்தது. இங்கே வேர் வர்றதுனால இந்த யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ளூரலாக இருக்கும். இந்த இதுவும் அப்படி தான். வி நோ த ஸ்ட்ரக்சர். பை whom அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னு பிகின் ஆகிருக்கும், ஹூ. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஆக்டிவ் டு பேசிவில் பை whom அப்படின்னு ஹூ அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் வாய்ஸில் இருந்தது தான். பேசிவ் வாய்ஸில் அது என்னவோ சேஞ்ச் ஆச்சு, பை whom அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆச்சு. அதுதான் இப்போ பை whom அப்படிங்கிறத வி ஆர் சேஞ்சிங் இட் அஸ் ஹூ அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஸோ ஹூ இங்கே வேர் ப்ளஸ் இன்டர்வியூடு அப்படின்னா இன்டர்வியூடு. ஹூ இன்டர்வியூட் யூ. வேரும் ஸ்கோல்டட். இந்த வேர் ஸ்கோல்டட்டில் வேர் கட் ஆயிரும். இது வந்து பேசிவ் வாய்ஸை ஆக்டிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த 2 verb form வந்து 1 verb form-ஆக ரெடியூஸ் ஆகும். அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன வரும், ஸ்கோல்டட் அப்படின்னு சொல்லி வரும். பிரித்து எழுதணும். எப்படி? டிட் ப்ளஸ் ஸ்கோல்டு. ஸோ why did your parents scold you? Next, not a word was spoken by the convict. அப்போ இங்கே 2 verb form. இந்த 2 verb form வந்து இது passive voice. ஸோ ஆக்டிவ் வாய்ஸாக வர்றப்போ என்ன ஆகும், 2 verb form 1 verb ரெடியூஸ் ஆகும், குறையும். அப்போ இந்த வாஸ் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். அப்போ இந்த இடத்துல ஸ்போக்குன்னு இருந்திருந்தால் தான் இங்கே ஸ்போக் வந்து பாஸ்டன்ஸா. ஸோ இந்த பாஸ்டன்ஸ் இருந்திருந்தால் தான் நம்ம என்னென்னு பிரிச்சிருப்போம், வாஸ் ப்ளஸ் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ நாட் ஏ, இது நம்ம திருப்பல இல்லையா, நாட் ஏ வேர்ட். இங்கே பை வந்து கட் ஆயிரும். இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக திரும்பும் இல்லையா. ஸோ த கன்விக்ட் இப்போ இங்கே நாட் வர்றதுனால நம்ம இந்த நாட்டை கொண்டு வந்தாகணும் இல்லையா. ஸோ இங்கே இந்த ஸ்போக் அப்படிங்கிறது வந்து டிட் நாட் ஸ்போக் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். சார் டிட் நாட் ஸ்பீக்.
ரைட். ஸ்போக்கை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம்? ஸ்போக் ஈக்குவல் டு டிட் ப்ளஸ் ஸ்பீக் இல்லையா? பட் இங்கே வந்து நாட் இருக்கிறதுனால நம்ம என்னென்னு யூஸ் பண்ணிடுறோம்? டிட் நாட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ த கன்விக்ட் டிட் நாட் ஸ்பீக் எனி வேர்டு. He did not speak a word அல்லது he did not speak any word. So this is the answer. Then good news is expected shortly. So good news is expected. So is expected அப்படின்னா இது passive voiceல is expected அப்படின்னா active voiceல இந்த 2 verb form 2 verb form குறையும். is அப்படிங்கிறது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும்? எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும், அல்லது எஸ் வந்து சேர்ந்துருக்கலாம் இல்லையா? ஸோ குட் நியூஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஷார்ட்லி அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கே சப்ஜெக்ட் வந்து வேணும். ஸோ சப்ஜெக்ட்டு நம்ம எதை எழுதிக்கலாம் அப்படின்னா எது டே அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஜென்ரலாக தே அல்லது ஹீ ஷீ எது வேணால் எழுதிக்கலாம். நம்ம ஜென்ரலாக தே அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தே என்ன இருக்குது? எக்ஸ்பெக்ட். தே எக்ஸ்பெக்ட். இங்கே வேர்போட எஸ் வராது, பிகாஸ் திஸ் இஸ் ப்ளூரல். தே எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ் ஷார்ட்லி அல்லது பீப்புள் எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ் ஷார்ட்லி அல்லது ஹீ எழுதினாலும் தப்பு இல்லை. ஹீ எழுதுகிறப்ப என்ன வரும்? எக்ஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே சப்ஜெக்ட் வந்து மறைமுகமாக எதுவுமே இல்லாததுனால நமக்கு கன்வீனியண்ட்டாக எது தோணுதோ அது எழுதிக்கலாம். இங்கே சிங்குலர் வரப்போ வேர்போட எஸ் சேர்த்துணும். இதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு தே அப்படின்னு சொல்லிடணும். தே எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ் ஷார்ட்லி. த மெயில் ஹேஸ் பீன் ரிசீவ்டு. ஸோ இங்கே எத்தனை வேர்ப் இருக்குது? 1 2 3. அப்போ 3 வேர்பு 2 வேர்பாக குறையும். எதில்? ஆக்டிவ் வாய்ஸில். ஸோ இது பாசிவ் வாய்ஸ், நம்ம எழுத போகிறது ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ எது கட் ஆயிரும்? பீன் அப்படிங்கிறது சொல்லி நமக்கு கட் ஆயிரும். இங்கேயும் அப்படி தான், சப்ஜெக்ட் வந்து இல்லை. சப்ஜெக்ட் வந்து இல்லாதனால நம்ம கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் அப்படி தான், தேவோ ஹீயோ ஷீயோ எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹீ இந்த பீன் எடுத்துகிட்டு இந்த ஹேஸ் வந்தால் என்ன ஒரு ஈஸி வே அப்படின்னா ஜஸ்ட்டு பீனை மட்டும் கட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். தே ஹேஸ் ரிசீவ்டு. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்ட்ரக்சர் வந்து ஹேஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. நடுவில் 3 வேர்ப் ஃபார்ம் வந்து 2 வேர்பாக குறைஞ்சிருச்சு. சுந்தரி ஹாஸ் பீன் டேக்கன் டு ஹாஸ்பிட்டல் பை ஹர் பேரண்ட்ஸ். இதில் எதெல்லாம் நம்ம கட் பண்ணணும்? பை வந்து வேண்டாம். அதே மாதிரி பீன் ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். ஹாவ் பீன் ஹேஸ் பீன் தான். ஸோ இது என்னது? சப்ஜெக்டா? டு ஹாஸ்பிட்டலில் ஆப்ஜெக்ட் இல்லை, இந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டு. ஸோ சுந்தரிஸ் ஹஸ்பண்ட், ஹர் ஹஸ்பண்ட் டு த ஹாஸ்பிட்டல். Sundari's husband has taken her to the hospital. Our television is being repaired now. யாரால் ரிப்பேர் பண்ணப்பட்டது? இங்கே பைன்னு போட்டு சம் மெக்கானிக் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அப்போ இது வந்து மறைமுகமாக இருக்குது. ரைட்டு. இந்த வேர்ப் என்ன ஆயிரும்? ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்ந்துடும். சரியா? அப்போ ஈஸ் ரிப்பேரிங். ஏன்னா இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்திருந்தால் தான் நம்ம பீயிங் வந்து எழுதியிருப்போம். ஸோ இப்போ இந்த பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸாக வர்றப்போ இது மொத்தம் 3 இருக்குது. 1 2 3. இந்த 3 வந்து 2வாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு 2 வேர்ப் வந்துடுச்சு. ஐஎன்ஜி எதுக்குன்னா பீயிங் வர்றப்போ அது ஐஎன்ஜி எடுத்து இந்த ஈடி